Hi guys, இந்த வீடியோல நம்ம UI UX னா என்ன, ஒரு UI UX டெவலப்பர் ஆகணும்னா நீங்க என்னலாம் படிக்கணும், அதுக்கான ரோட் மேப் என்ன, படிச்சு முடிச்சிட்டு அடுத்து நீங்க என்ன மாதிரி ஜாப் சர்ச் பண்ணலாம், எவ்வளவு salary எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி UI UX சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீடோட டிசைனை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அந்த டிசைனை அந்த கிளையண்ட் கிட்ட காட்டுவாங்க. அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சரி வீடை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவருக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோர் இங்கே வேணாம், இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க, இந்த மாதிரி இவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவார். அந்த மாதிரி டிசைனை மாற்றிட்டு அந்த டிசைனை வச்சு வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு மொபைல் ஆப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னா அதோட ஒரு டிசைன், ஒரு டூப்ளிகேட், ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதை தான் UI UX அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். UIனா என்ன, UXனா என்ன? யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வீடை நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க, அந்த வீடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக லைட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இது யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. வீட்டுக்கு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி கிச்சன் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ரு உடனே வாசல்லே கிச்சன் இருக்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு என்ன நினைக்கிறீங்க, என்னடா வாசல்லே கிச்சன் இருக்குது, நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது, அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கல. இதை தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி வெப்சைட் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அனிமேட்டிங்கோட பயங்கரமாக இருக்குது. பட் உங்களால் ரொம்ப ஈஸியாக உங்களால் அதை யூஸ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்கே போய் லாகின் பண்ணுறது அப்படின்னு தேடுறீங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இல்லை, அந்த குட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கல. ஓகே, இதுதான் UI, இதுதான் UX. நீங்கள் ஒரு UX டெவலப்பராக நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ரேஞ்ச் மினிமம் 3 லேக்லேருந்து மேக்ஸிமம் 6 லேக் வரைக்கும் இருக்கும். UI UX நிறையா டிமாண்ட் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நிறையாவே காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களோட UI UX டிசைன் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய MNC கம்பெனியில் தான் நான் உடனே போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லாமல், ரொம்ப ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் ஒரு 1 இயர் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஜம்ப் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். அந்த ஸ்டார்ட் அப் பீரியடில் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற டைமில் சேலரிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள். ஒரு UI UX டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு UI UX பண்ணுறதுக்கு டூல் வேணும். அந்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்மா. ஆனால் ஒரு ஃப்ரெஷராக எனக்கு ஃபிக்மா மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு UI UX டிசைனருக்கு கிராஃபிக் டிசைனிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கலர்ஸ் ஒர்க் ஆகுது, எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ளேஸ் பண்ணலாம், எப்படி லோகோஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக்காவது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்குள்ளே ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் உள்ளே போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், UI UXக்கு மட்டும் உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு லோகோவும் அவங்களுக்கு பண்ணித்தர சொல்லி கேட்பாங்க, அதுவும் உங்களுக்கு பண்ணித்தர தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பேனர் பண்ணித்தர சொல்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு பண்ணித்தர தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த UI UXல யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்காக நீங்கள் ஒரு UI UX ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது. அந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி சர்ச் பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஐக்கான் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஐக்கானை நீங்கள் எல்லா ஐக்கானையும் உங்களால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐக்கான் உங்களுக்கு வேணும். அப்படின்றப்ப இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அடோபோட இல்லுஸ்ட்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 3 டூல்: அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா. இந்த 3 டூலும் உங்களுக்கு இனிஷியலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு UI UX டெவலப்பர் ஆகலாம். ஃபிக்மா லேர்ன் பண்ணுறதுக்கு எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம், ஃபிக்மாவோட அந்த டூல் கிட்லாம் நம்ம எங்கேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம், இமேஜஸ்க்கு என்ன வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஐகான்ஸை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்ற எல்லா ரிசோர்ஸஸ்லையும் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒன்று போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஃபிக்மாவில் AI கொண்டு வந்திருக்காங்க. AI நமக்காக நிறைய விஷயம் பண்ணி தருது ஃபிக்மாவில். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
யூஐ யூஎக்ஸ் வந்து எல்லாம் நீங்கள் யூடியூப் பார்த்து எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணுங்கள். க்ரியேட்டிவாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லிங்க்டின்ல நீங்கள் ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இல்லை இந்த லோகோ டிசைனர் இவங்க எல்லாருக்குமே நிறையா கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட யாராவது வந்து அவனோட கம்பெனிக்கு வந்து வெப்சைட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவான், உடனே எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து யூஐஎக்ஸ் டிசைன் நல்லா பண்ணுவான், உங்களோட ப்ராஜெக்ட்டை அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் ஒரு கிளைண்ட்டை எடுத்து கொடுப்பான். இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேரை உங்களுக்கு தெரிகிறப்ப அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதில் உங்களோட ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் போட்டு அதில் கூட இருந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிளைண்ட்ஸை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்க வேணாம். நிறையா பேர் வந்து ஃபாரின்ல இருந்து தான் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கரன்சி டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து காசு வந்து கம்மியாக கொடுத்தா நமக்கு வந்து காசு நிறையா கிடைக்கும். அவன் வந்து காசு கம்மியாக யார் பண்ணி கொடுப்பான்னு தான் பார்ப்பான். அதனால் நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு என்ன இந்த மாதிரி வீடியோ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.